நேற்று இரவு சென்னை ராமாபுரம் அருகே இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டப்பணியின் போது 16 மீட்டர் உயரத்தில் இருந்த மெட்ரோ கட்டுமான பணியினுடைய இரண்டு சட்டங்கள் இடிந்து விழுந்து சம்பவ இடத்தில் அந்த வழியாக பயணித்த இருசக்கர வாகனத்தில் பயணித்த நபர் ஒருவர் பலியாயிருக்கிறார். அந்த இடிபாடுகளை முழுமையாக அகற்றி சாலையை சீரமைக்கக்கூடிய பணிகள் தற்பொழுது முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இருந்தபோதிலும் போக்குவரத்து தற்பொழுது சீராக இருக்கிறது. இந்த வழித்தடத்தை பொறுத்தவரை இரண்டாம் கட்ட திட்டத்தில் 5வது வழித்தடமாக இருக்கக்கூடிய சோழிங்கநல்லூர் மாதவரம் வழித்தடத்தில் இந்த வழித்தடமாக பயணிக்கிறது. சென்னை வர்த்தக மையம் இடையே இந்த பணிகள் முழுவீட்டில் நடைபெற்றிருந்த நிலையில் இந்த வழித்தடத்தில் தான் ராமாபுரம் அருகே உயர்மட்ட பாதையில் நேற்று இரவு இணைப்பு பாலம் சரிந்து விழுந்து விபத்துக்குள்ளாகியிருக்கிறது. இதில் சம்பவ இடத்திலே சிக்கி இருசக்கர வாகனத்தில் பயணித்த ஒருவர் பரிதாபமாக பலியாகியிருந்தார். சரிந்து விழுந்த இணைப்பு பாலத்தை அகற்றி நேற்று இரவே சாலையை சீரமைக்கக்கூடிய பணிகள் துரிதமாக நடைபெற்று தற்பொழுது போக்குவரத்து முழுமையாக சீராகியிருக்கிறது. விபத்துக்கான காரணத்தை மெட்ரோ ரயில் நிறுவன அதிகாரிகள் L&T நிறுவனத்தினுடைய அதிகாரிகளோடு நேரடியாக சம்பவ இடத்தில் தற்பொழுது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். தற்பொழுது இந்த இடத்தில் சென்னை இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயிலின் திட்ட இயக்குநர் அர்ஜுனன் அவர்கள் L&T நிறுவனத்தினுடைய அதிகாரிகளோடு நேரடியாக சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இந்த விபத்துக்கான காரணம் குறித்து அவரிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சார் வணக்கம் சார், நேற்று என்ன சிச்சுவேஷன்ல இந்த விபத்து நடந்திருக்கு, விபத்துக்கான காரணம் என்ன சார், மெட்ரோ ரயில் நிறுவனத்துடைய விளக்கம் என்ன இருக்கு சார்? இல்ல இந்த இடத்துல தான் நேற்று இது நடந்தது. அந்த ஐ கார்டுன்னு சொல்லுவோம், அது கீழே விழுந்துருச்சு 2 கார்டரு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மேல வந்து மெட்ரோ இருக்கும், கீழே ஹைவேக்காக 4 லேனிங் பண்றோம். இந்த பக்கம் 2 லேன், இந்த பக்கம் 2 லேன். இந்த ஐ கார்டர் மட்டும் ஒரு 2000 ஐ கார்டர் நாங்க லான்ச் பண்ணணும். ஆல்ரெடி 700க்கு மேல லான்ச் பண்ணிட்டோம். நேற்று என்ன நடந்திருக்குன்னா, அந்த லான்ச் பண்ணி முடிச்ச பின்னாடி ஒரு டில்ட், ஒரு சாய்வு இருந்திருக்கு. அந்த சாய்வு வந்து ஒரு 3 நாளாக இருந்திருக்கு. அந்த பக்கத்தில் பாருங்க, ஒரு ஏ ஃப்ரேம்டு ஒரு ஸ்டீல்ல பார்த்தா தெரியும். அந்த ஏ ஃப்ரேம் வந்து தான் அதை ஹோல்டு பண்ணிட்டு இருக்கோம், அடுத்து காங்கிரீட் போட தொட்டிக்கும். ஸோ அந்த ஏ ஃப்ரேம் ஸ்னாச் ஆயிடுச்சு. இது கொஞ்சம் டில்ட் ஆனதுனால அந்த 7வது கார்டர் டில்ட் ஆகி 8வது கார்டர் முடிஞ்சிருச்சு. ஒரு ஸ்பேன்ல 8 கார்டர் இருக்கும் பாருங்க, 4 அந்த பக்கம் இருக்கும், 4 இந்த பக்கம் இருக்கும். அந்த 7வது கடை டில்ட் ஆகிட்டு அந்த இது ஸ்னாச் ஆயிடுச்சு, டர்ன் பக்கெட் ஸ்னாச் ஆயிடுச்சு. அது உடஞ்சதெல்லாம் பார்த்துட்டோம். அது ஸ்னாச் ஆனதுனால அது 8வது கடை ரெண்டுமே விழுந்துருச்சு. அது விழும்போது அதிகமாக டிராஃபிக் இல்லை. ஒரு 2 வீலர்லேருந்து வந்து ஒருத்தர் போகிறவங்க மட்டும் இறந்துட்டாரு. அதனால இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்தையும் நாங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி டில்ட் இருந்தால் கூட, டில்ட் இருக்குது எல்லாத்துலேயும் மேலே ராடு போட்டு வெல்டு பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் பாருங்களேன், இந்த 3 ராடு போட்டிருக்கோம், மிச்சம் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இருக்கோம். இது போட்டால் ஒன்றுமே இனிமேல் ஃபியூச்சரில் அந்த மாதிரி இது நடக்காது. இந்த சட்டத்தை பொருத்தும் போது அந்த இடத்துல அந்த போக்குவரத்து டிராபிக்கை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணி பண்றோமா, இல்ல டிராபிக் நார்மலா ரன் ஆயிட்டு இருக்காங்க? இந்த இதை பண்ணும் பொழுது டிராபிக் ஸ்டாப் பண்ணிட்டு தான் அதை லான்ச் பண்றோம். இப்ப டெம்பரரி ஒர்க் பண்றது போது டிராபிக் போயிட்டு இருக்கு. இதை லான்ச் பண்ணிட்டு அந்த ஏ ஃப்ரேம் போடும்போது டிராபிக் இருக்காது. இது லான்ச் பண்ணது வந்து திங்கக்கிழமை லான்ச் பண்ணோம், சாட்டர்டே நைட்டே லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுல இருந்து சாய்வு வந்து இந்த காற்று ஏதோ இதாயிடுச்சு, அதனால வந்து டில்ட் ஆகி விழுந்துருச்சு. மற்ற இடங்கள்ல இந்த சட்டங்கள் பொருத்தப்பட்டிருக்கு, முழுமையா அந்த அனைத்து சட்டங்களையும் ஆய்வு பண்றதுக்கான சான்சஸ் இருக்குதா? அது நேற்று இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாச்சு. நம்ம இதுல இந்த பேக்கேஜ்ல மட்டுமே 2000 சொன்னேன். மொத்த சென்னை மெட்ரோல பாத்தீங்கன்னா எப்படியும் ஒரு 10,000க்கு மேல இந்த மாதிரி கேட்டர் பண்றோம். ஸோ இது வந்து புதுசு கிடையாது, நிறைய இடங்கள்ல விழுந்திருக்கு. அப்புறம் நம்ம சேஃப்டி ஸ்டாண்டர்ட் ஹை, அப்படி இருந்து இது விழுந்தது எங்களுக்கு ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்கு. ஸோ அதனால நாங்கள் ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். எல்லா இடத்துலையுமே நாங்கள் வந்து இப்போ ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு இருக்கோம். அந்த சப்போர்ட் பண்ணாதான் இன்னும் நிறைய லான்ச் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதனால எல்லா இடத்துக்கும் அந்த மெசேஜ் கொடுத்துட்டோம். கோயம்பாடில் கொடுத்துருக்கோம், அந்த பக்கம் வேணுகோபால் நகர், மஞ்சம்பாக்கம் அந்த ஏரியாலையும் சொல்லியிருக்கோம். எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்கோம். இந்த விபத்து வந்து எக்யூப்மெண்டோட எரரா இல்ல ஹியூமனோட எரரா இருக்கு, என்னவா இருக்குது? விளக்கம் கேட்டிருக்கீங்களா L&T நிறுவனத்தோட? இல்ல இப்பதான் என்கொயரி பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் மேல போய் அந்த லெவல்லாம் எடுத்து பார்க்கணும். லெவல் எடுக்க முடியல டிராபிக் இருக்கனால. இப்ப அந்த டர்ன் பக்கிள் சொல்ற அந்த ஃப்ரேம் வந்து ஸ்னாச் ஆனது தெரிஞ்சிருச்சு. அதுல தான் இதா இருக்கு. ஃபர்தரா ஏதாவது லெவல் டிஃபரன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க L&T காரங்களும் பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு நாங்க முடிவு சொல்லுவோம். இதுதான் காரணம். லேசா டில்ட் ஆயிடுச்சு, அப்படியே விழுந்துருச்சு. நிச்சயமாக நேற்று இந்த விபத்து நடந்த நேரம் சரியாக 9:30 மணிக்கு மேலாக இந்த இடத்தில் அதிக அளவில் போக்குவரத்து நெரிசல் இல்லை. இதே நேரத்தில் மாலை நேரத்தில் இந்த விபத்து நடந்திருந்தால் அந்த வழியாக சாலையில் பயணித்த பலரும் விபத்துக்குள்ளாயிருக்கக்கூடிய சிச்சுவேஷன் சந்தர்ப்பம் ஏற்படும் என போக்குவரத்து போலீசார் தகவல் தெரிவிக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சந்துருவுடன் செய்தியாளர் வினீஷ்.